தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் கோயிலில் சப்தஸ்தான விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் சக்கரவாகேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள பூத வாகனத்தில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள மேலமாரியம்மன் கோவிலில் பூக்குழி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற இந்த பூக்குழி விழாவில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் விரதமிருந்த 150க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே கோடையின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட முந்திரி விளைச்சல் தற்போது திடீரென பெய்த கோடை மழையால் பூக்கள் உதிர்ந்து மேலும் சேதமடைந்துள்ளது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்தும் மகசூல் இழப்பால் விவசாயிகள் மிகுந்த நஷ்டத்தை சந்திக்கின்றனர். கடந்த ஆண்டுகால பருவமழை சீர்கேடு தொடரும் நிலையில் முந்திரி பயிர்களுக்கும் அரசு பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 8 கோடி ரூபாய் மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் காவல்துறை அலட்சியம் காட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மகளிர் குழு உறுப்பினர்களின் பெயரில் தனியார் நிதி நிறுவனத்திடம் இருந்து சுமார் 8 கோடி ரூபாய் அளவுக்கு செல்வராணி என்பவர் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முயன்ற போது காவல்துறையினர் புகாரை வாங்க மறுத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் நூதன மோசடிகள் அதிகரிப்பதும் ஏவல் துறை மோசடி ஆசாமிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதும் பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருப்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அம்மா நாங்க எடுத்துக்க முடியாது, உங்கள்கிட்ட நீங்க எடுத்து பணத்தை உங்க பேர்ல தான் வந்திருக்கு, நாங்க நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க, நீங்க ஏமாந்தது உங்க மேல தப்புமா, எந்த எவிடன்ஸுமே இல்லை, நீங்க கொடுத்தீங்கன்ற அவங்க லோன் பதிஞ்சு கொடுத்தாங்கல்ல, நீங்க ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எல்லாருமே ஏமாந்துட்டு நிக்கிறோம். அவங்க போனா உங்க பேர்ல எந்த விதமான இதுவும் இல்லை, எங்களுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை அப்படின்ட்டு உங்க கேஸை நாங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திருப்பத்தூர்ல.